தூங்காது, உந்தன் மொழிகள் கேட்காது, இந்த நெஞ்சம் தூங்காது. உன்னை தேடி காணாமல் வாடுகின்ற பூவானே, உன்முகம் கண்டால் மகிழ்வோடு கண் மூடுவேன். தேடுகிறேன் உன்னை தெய்வமே, தேடி அலைகின்றேன். சின்னம் சிறிய மனிதனிலே என்னை நீ காண்பாயே, சின்ன குழந்தை மழலையிலே எந்தன் குரலை கேட்பாயே. என்னை தேடும் சிறு நெஞ்சே, உன்னை நீயே கையளித்தால் நான் பூமி எங்கும் உறைவதை உன் விழிகள் காணுமே. கண்டு கொண்டேன் உன்னை தெய்வமே, உன்னை கண்டு கொண்டேன். எங்கே அன்பு உள்ளதோ அதுவும் உறைவிடம். கண்டு கொண்டேன் உன்னை தெய்வமே, உன்னை கண்டு கொண்டேன். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திருவருகை காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து, அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய். இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருதுச் செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பாழ்நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதைச் செய்தார் என்றும், இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் அடையும் மேன்மைகளை இருவகைப்படுத்தலாம். ஒன்று பிறப்பினால் வரும் மேன்மை, இன்னொன்று நற்செயல்களினால் வரக்கூடிய மேன்மை. முதலாவதாக பிறப்பினால் வரக்கூடிய மேன்மை. ஒரு மனிதர் எந்த இடத்தில், யாருக்கு, எந்த இனத்தில் பிறந்தார் என்பதை வைத்து வரக்கூடிய பெருமை இது. இயற்கையாகவே இறைவன் ஒருவருக்கு வழங்கக்கூடிய வரமாக, கொடையாக இதை கருதலாம். மனிதராக பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்ற இயேசுவின் வார்த்தைகள், திருமுழுக்கு யோவான் பிறப்பிலிருந்தே இறைவனிடமிருந்து சிறப்பு வரங்களையும் கொடைகளையும் பெற்று வந்தார், அவருக்கு இணையானவர் யாருமில்லை என்கிற செய்தியை சுட்டி காண்பிக்கிறது. இத்தகைய மேன்மையை விட, அதாவது பிறப்பினால் வரக்கூடிய மேன்மையை விட மேலான இன்னொரு மேன்மை உண்டு. நற்செயல்களினால் வரக்கூடிய மேன்மை அது. விண்ணரசின் மிகச்சிறியவர் என்கின்ற வார்த்தைகள் விண்ணரசின் மதிப்பீடுகளான அன்பு, மன்னிப்பு, தியாகம், நீதி ஆகியவற்றை சிறிய அளவிலேனும் வாழ்வாக்குபவரை சுட்டி காண்பிக்கிறது. அதாவது எந்த ஒரு மனிதர் தன்னலமற்ற அன்பு உடையவராக, பிறர் நல சேவைக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக, மக்களுக்காக உழைக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்று இயேசு பறைசாற்றுகின்றார். கயாரே, சராஸ்தே ஆகிய இருவரும் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள். ஒரு முறை அவர்கள் திரு ஒன்றின் வழியே சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரர் அமர்ந்திருந்ததை பார்த்தனர். அவரது பிச்சை பாத்திரமோ வெறுமையாக இருந்தது. அந்த வழியாய் பலர் போவதும் வருவதுமாக இருந்தாலும் யாரும் காசு போட்டது போல தெரியவில்லை. அவருக்கு எந்த வகையிலாவது உதவி செய்ய இருவரும் விரும்பினர். அந்த பிச்சைக்காரருக்கு அருகில் நின்று கொண்டு இருவரும் பாட ஆரம்பித்தனர். புகழ்பெற்ற பாடகர்கள் தெருவில் நின்று பாட ஆரம்பித்ததை கண்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் அங்கு கூட்டமாக கூட ஆரம்பித்தனர். சிறிது நேரம் பாடிய பின்பு தங்களது தொப்பியை பிச்சை பாத்திரமாக்கி கூடியிருந்தவர்களிடையே கொடுத்து அனுப்பினர். மக்களும் தங்களிடம் இருந்தவற்றை அவற்றில் போட்டனர். கணிசமான தொகை சேர அது அந்த பிச்சைக்காரியிடம் கொடுக்கப்பட்டது. விண்ணரசில் மிகச் சிறியவரும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்று இயேசு கூறுகிறார். விண்ணரசின் பங்காளிகளாக மாறுவதற்கு இறைவன் நம்மிடமிருந்து செயற்கரிய காரியங்களை எதிர்பார்க்கவில்லை. மாறாக மேற்கண்ட இசைக்கலைஞர்களைப் போல நம்மால் முடிந்த சிறு சிறு நற்காரியங்களை நம்மை சுற்றி வாழும் மனிதர்களுக்கு செய்தாலே போதுமானது. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். எபிரேயர் 13:16. மற்றும் நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 என்ற விவிலிய வசனங்களை மனதிலிருத்தி அர்த்தமுள்ள வாழ்வு வாழ முயற்சிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது பிறப்பினால் வரக்கூடிய மேன்மை மட்டில் பெருமை கொள்ளாத வரத்தையும், எம் நற்செயல்களால் மேன்மையடையும் வரத்தையும் எமக்கு தருவீராக. ஆமேன். ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதி
நடத்தும் என்னை பயன்படுத்தும் அமைதியில் என்னை நடத்தும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில் பகைமையின் களைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடு மனதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய் மன்னிக்கும் மனம் தருவாய் ஆண்டவரே என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே அமைதியில் என்னை நடத்தும் என்னை பயன்படுத்தும் ஆறுதல் வழங்கவும் பிறர் உள்ளம் புரியவும் ஆற்றல் எனக்கு அன்பே அளிப்பாய் ஆறுதல் வழங்கவும் பிறர் உள்ளம் புரியவும் ஆற்றல் எனக்கு அன்பே அளிப்பாய் பெறுவதை விட நான் தருவதில் மகிழ பெறுவதை விட நான் தருவதில் மகிழ உறுதியை நீ கொடுப்பாய் உறுதியை நீ கொடுப்பாய் என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே அமைதியில் என்னை நடத்தும் என்னை பயன்படுத்தும் அமைதியில் என்னை நடத்தும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என் ஆண்டவரே அகமனம் வாழ்பவரே